கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். வாசிக்கும்படியான பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். இனி இந்த மாதத்தில் உங்கள் துக்க நாட்கள் இந்த மாதத்தில் இல்லை, இனி வரும் நாட்களிலே துக்க நாட்களே நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேனா. அப்போ ஆண்டவர் வருகிற மாதத்தில், இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். நாம் தொடர்ந்து துதி ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். அருமையான சகோதரன் டேவிட் சன்னேசகுமார் துதி ஆராதனை எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ஆராதனை கரெக்டாக நடக்கும். வியாழக்கிழமை சில நேரங்கள் வெளியே ஊழியத்துக்கு குடும்பமாக போகிறனால ஒன்றும் பண்ண முடியல. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மழைங்கிறனால சண்டே கிளாஸ் நடத்த முடியல. மற்ற எல்லாம் கரெக்டாக நடக்கும். எல்லா ஆராதனைக்கும் கரெக்டாக வாங்க. இட் இஸ் நாட் கம்பல்சரி. நீங்கள் மன விருப்பம், எல்லாரும் அவரோட சபைக்கு போகிறவங்க தான். அதனால் இந்த ஜப கூடுகைக்கு நீங்கள் கொஞ்சம் ஆண்டவரை கனப்படுத்தும்படி வாங்க, உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த ஜபோதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் இங்கே வரலாம். நாங்கள் எதையுமே டிமாண்ட் பண்ணுறது கிடையாது. இயேசு மட்டும் தான் புஷ் பண்ணிகிட்ருக்கோம், பிளஸ்ஸிங்கை புஷ் பண்ணிகிட்ருக்கோம். அல்லேலூயா. இப்போ ஸ்மைலியும் ராஜாவும் சேர்ந்து துதி ஆராதனை எடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, அல்லேலூயானா, அல்லேலூயா யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா அல்லல்களும் நீங்குமா. அல்லல்னா எல்லா வாழ்க்கையில் வருகிற தொல்லைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகள், இது எல்லாமே அல்லல்னு சொல்லலாம். இந்த அல்லல்கள்லாம் நீங்கணும்னா ஒவ்வொருத்தருடைய வாயில வீட்டில் இருக்கும்போதும் அவங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்கள் அல்லேலூயான்னு சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் இருக்க எல்லா அல்லல்களும் பறந்து போகும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் உற்சாகமாக சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயான்னா என்ன அர்த்தம்னா கர்த்தரை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அல்லேலூயான்னு சொல்லும்போது நம்ம தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம அல்லேலூயான்னு சொல்லும்போது, அது கஷ்டமோ இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களோ இல்லை துக்கமாக இருக்கீங்களோ, எப்போ சொன்னாலும் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி சொல்கிறீங்க. தேவன் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய நீங்கள் சொல்கிற அந்த நன்றியை பார்த்து உங்களை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் தேவனை நோக்கி துதிக்கணும்னு வாஞ்சியோடு இந்த நேரத்தில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை சொல்கிறாரு. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். விசுவாசிக்கிறவங்கள ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். எந்த காரியத்துலலாம் எனக்கு இந்த காரியம் நடந்தால் இன்னைக்கு நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில் இந்த காரியம் இன்னைக்கு நடந்துச்சுன்னா போதும், எனக்கு என் தொழிலில் இந்த காரியம் வாச்சிருச்சுன்னா எனக்கு போதும், என் படிப்பில் இந்த உயர்வை நான் அடைஞ்சிட்டேன்னா போதும், என் சரீரத்தில் இந்த சுகத்தை நான் பெற்றுட்டேன்னா போதும் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மனசில், அந்த காரியத்தெல்லாம் தேவன் உங்களுக்கு திருப்தியாக்கி நடத்த போகிறார். இன்னைக்கு தேவனை துதிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் திருப்தியாக்கி நடத்துவார். உங்களை ரட்சிப்பார். உங்களை ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரட்சிப்பு 2 வகையில் இருக்கு. ஒன்று உலக பிரகாரமாக, இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமாக. ஆவிக்குரிய பிரகாரமாக உங்க பாவங்கள்ல இருந்து ஆண்டவர் முதலாவது ரட்சிக்கிறார். விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களை பாவங்கள்ல இருந்து தேவன் அற்புதமாய் உங்களை ரட்சித்து அவருக்கு சொந்த ஜனமாய் உங்களை மாற்றுறாரு. இரண்டாவதாக உங்களுக்கு எதிராய் வருகிற தீமையான காரியங்கள், உங்களுக்கு எதிராய் வருகிற, உங்க குடும்பத்துக்கு எதிராய் வருகிற எல்லா துன்பமான காரியங்கள்ல இருந்தும் தேவன் உங்களை ரட்சிக்கிறார். ஆமென். அவர் வாக்கு தந்த தேவன், வாக்கு மாறாதவர். நம்ம தேவன் வாக்கு மாறாதவர். இந்த வாக்கு தத்தத்தை, இந்த திருப்தியாக்கி நடத்துகிற வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கு. நீங்கள் கர்த்தரை திருப்தியா இப்போ துதிக்கணும். அவர் திருப்தி படும்படியான துதியை உங்கள் வாயிலிருந்து இந்த நேரத்தில் வரணும். அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது எவ்வளவு உற்சாகமாக நீங்கள் துதிக்கிறீங்களோ, எவ்வளவு தேவன் உங்களை குறித்து திருப்தி அடைகிறாரோ அவ்வளோ தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் நீங்கள் நினைக்கிற எல்லா காரியத்திலும் உங்களை திருப்தியாகி நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நாம துதிக்க வந்திருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் ஒருவரும் காணக்கூடாத தேவன், ஒருவரும் காண முடியாத வல்லமை உள்ள மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில வாசம் செய்கிற மகா 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 பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை போல இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்க ஒருவராலையும் முடியாது. ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் அநேகர்
மனிதனாய் இருந்து புனிதனாய் மாறி இருக்கலாம். அவங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுடைய பரிசுத்தமான ஒரு இடத்துல அவங்க தவற விட்டுருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு செஞ்சிருப்பாங்க. நான் ஒரு தவறும் செய்யாத, ஒரு பாவமும் செய்யாத மகா பரிசுத்த தேவன் நம்முடைய இயேசு ஒருவரே. அவர் பாவங்களை பாராத சுத்த கண்டர்னு வேதம் சொல்லுது. ஆமென். அதரிசனம் உள்ள தேவன், யாரும் காண முடியாத தேவன். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை துதிக்கலாமா? நம்ம முழு மனதோடு இதயத்தோடு, முழு இதயத்தோடு ஆண்டவரை துதிக்கணுமா? அவர் எப்படிப்பட்டவர் தேவனா? சகல சிருஷ்டியும் சிருஷ்டித்த தேவன். ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்கிறார். எல்லா ஜாதி ஜனத்துக்கும் அவர் எஜமானனா இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் உலகத்தை படைத்து ஆளுகிற தேவன், வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகிற சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றென்றும் ராஜ்யரிகம் பண்ணுகிற நம்முடைய யெகோவா தேவன். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கரங்களை மூடி ஒருத்தர் பார்க்காம பரத்தை நோக்கி, அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க திருப்திப்படுத்துங்க, அப்பா எங்க காரியங்களை திருப்திப்படுத்துங்க, எங்களை திருப்தி ஆக்கி நடத்துங்க, எங்களை ரட்சிங்க தகப்பனேன்னு சொல்லுவோமா? எங்களை ரட்சிங்க. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீங்களே, 9 மாதத்தை கடக்க உதவி செய்து 10வது மாதத்துல இந்த முதல் வாரத்துல பிரவேசிக்க நீங்க உதவி செஞ்சிருக்கீங்களே. எத்தனையோ பேர் போன வாரத்துல இருந்தவங்க இந்த வாரம் இல்ல, தேவன் ஆனா எங்களை நடத்தி வந்திருக்கீங்க. உங்க கிருபை தகப்பனே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும் எங்களை காத்து இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறீங்களே தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மேன்மை உள்ள சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் முழு இருதயத்தோடு அவருடைய மகத்துவத்தை நினைத்து, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து உணர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை நிறைந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அறிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து, அவர் வார்த்தை மாறாத தேவன், சொன்னதை செய்யும் தேவன், என்று மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் நினைப்பார். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்தில் ஊற்றே, எங்கள் இதயத்தை உன்னிடம் படைக்கின்றோமே, எங்குகிறோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்
உம் ஆசீர் பெறவே. நன்றி தகப்பனே, உமக்கே மகிமை. அல்லேலூயா, ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. யாரும் காணக்கூட முடியாத வல்லமை உள்ள தேவன். நாம் துதிக்க வந்திருக்கிற தேவன் மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர். எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மேன்மை உள்ள தேவனை துதிப்பதற்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்க தேவன், இப்படிப்பட்ட கொடுத்த பாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுவோமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. சொல்லுவோமா? நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. சொல்லுமா? பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர். உற்சாகத்தோட சொல்லுமா? நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் துதிக்கிற தெய்வம் சிங்காசனத்தில் விட்டிருப்பவர். ஹல்லேலூயா. சிங்காசனத்திலிருந்து நமக்காக நீதியை சரி கட்டுகிற தேவனாயிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. நமக்காக நியாயத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் எப்பொழுதும் எப்பொழுதும் ஓய்வில்லாமல் துதித்து கொண்டிருக்கிறார். மகா பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென்.
ஹalleluya. கேருபேனுக்கும் சேராபேனுக்கும் கிடைத்த ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரை துதிப்பதற்கு. ஆமென், ஹalleluya. இந்த நேரத்தை பயன்படுத்துவோமா? பரிசுத்தரை நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. நம்மை பரிசுத்தமாக்க வந்த தேவன். ஹalleluya. அவர் யெகோவா மெக்காதிஸ், நம்மையும் பரிசுத்தமாய் மாற்ற வந்த தேவன். ஆமென், ஆமென். யெகோவா மெக்காதிஸை நோக்கி நீ பரிசுத்தர் என்று பாடலாமா? ஹalleluya, ஹalleluya. சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுமா? கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. உற்சாகத்தோடு ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை. கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க 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 பலவீனங்கள் நீங்கும், நம்முடைய தொல்லைகள் கஷ்டங்கள் நீங்கும். ஆமென். விருத்தியாக்கி நடத்துவார். ஆராதனை உமக்கே ஆமென், ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சொல்லுமா? ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை அப்பா, உம்மை துதிக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களை பரிசுத்தராய் மாற்றுங்க தகப்பனே, எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கும்படியாய் நீ தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, வாக்கு மாறாதவரே, அப்பா வாக்கு மாறாதவரே, வானம் பூமி மாறினாலும் அப்பா நீ சொன்ன வாக்கு மாறாது தகப்பனே. அப்பா, நீ சொன்ன வாக்கு மாறாது தகப்பனே. அப்பா, எங்களை திருப்தியாக்கி நடத்த போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை ரட்சிக்க போறதுக்காய் நன்றி. உடைய ரட்சிப்பை நாங்கள் காண கிருபை செய்ய போறதுக்காய் நன்றி. நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை இந்த நாள்ல தேவன் எங்களை திருப்தியாக்கி நடத்த போறதுக்காய் நன்றி நன்றி நன்றி. எங்கள் இருதயத்துல எந்த காரியத்துல ஆண்டவரே உங்க பாதத்துல விண்ணப்பத்தை வைத்திருக்கோமோ அந்த காரியத்தில் அப்பா நீர் எங்களை திருப்திப்படுத்த போறதுக்காய் நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி தகப்பனே. உம்மை
நோக்கி பார்க்கும்படியாய் நீ தந்த இந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உங்க சமூகத்துல வந்து நிற்கும்படியாய் அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த பொன்னான நேரத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கீங்களா, அதுக்காக கோடா கோடி நன்றி தகப்பனே, கோடி நன்றி தகப்பனே. அப்பா இந்த மாதத்திலே நீர் எங்களை நடத்துங்க அப்பா, உடைய வார்த்தையின்படி அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நீங்கள் எங்களை திருப்தியாக்கி நடத்துங்க தகப்பனே, எங்களை திருப்தியாக்கி நடத்துங்க. நன்றி தகப்பனே, நன்றி. மீதியான நேரம் முழுவதும் அப்பா நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க. நன்றி தகப்பனே, நன்றி. செய்தியை கூட நீங்க ஆசீர்வதிங்க அப்பா, உடைய செய்தியிலே அப்பா நீர் எங்களோடு பேசுங்க தகப்பனே, எங்களோடு பேசுங்க. உடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்க அப்பா எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க தகப்பனே, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. மகா பரிசுத்தரே உமக்கு கொடா கொடி நன்றி, நன்றி. யெகோவா மெக்காதீஸ், எங்களையும் ஆண்டவரை நீர் பரிசுத்தமாய் மாற்ற போறக்காய் நன்றி தகப்பனே. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தயவுசெய்து கருவோம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான வாக்குத்தத்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். எங்களுடைய அன்பின் அழைப்பை கேட்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்த உங்கள் மீது வெளிச்சம் பிரகாசிப்பதாக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், பைபிள் இல்லாதவங்க பின்னாடி பைபிள் இருக்க எடுத்துருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெவ்வேறாக பிரித்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஷார்ட் அண்ட் சைட் ஆன 7:55 முடிச்சிருவேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. அப்ப இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நிறைய இருளான காரியங்கள் இருக்கிறது. நிறைய இருளான காரியங்கள் இருக்கிறது. பாவம்ங்கிறது ஒரு இருள். பாவத்தை தொடர்ந்து வருகிற சாபம் ஒரு இருள். இந்த சாபத்தை தொடர்ந்து வருகிற மரணம் என்பது ஒரு இருள், தண்டனை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால், என் குடும்பம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் கர்த்தருடைய கோபம் என் மீது வந்தது, என் குடும்பத்தின் மீது வந்தது, என் பிள்ளைகள் மீது வந்தது. அதனால் நான் இப்ப எங்க இருக்கிறேன்? இருளில் இருக்கிறேன். இப்ப இந்த வெளிச்சம் எப்ப என் குடும்பத்துல பிரகாசிக்கும்? கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் திரும்ப நம் மீது இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்கள். நம் மீது திரும்பவும் என்ன செய்வாராம்? இறங்குவார். எப்ப இறங்குவார்னு, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை என்ன செய்யுங்க, மன்னிங்கன்ட்டு யார் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோமோ அவர்கள் மீது, அவங்க குடும்பத்தின் மீது ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்வாராம்? இறங்குவாராம். ஏன் தெரியுமா அந்த வசனம் சொல்லுது? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல பிறந்து பாவம் சாபம் எல்லாவற்றுக்காக சிலுவையில ஆணடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அவை எல்லாவற்றையும் சிலுவையில மேட்டர் என்ன செஞ்சிட்டாரு? முடிச்சிட்டாரு.
அப்ப ஏற்கனவே நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் சிலுவையின் இரத்தத்தின் மூலம் மன்னிக்கப்பட்டு இன்னும் ஒரு புதிய உலகத்துக்குள்ள வந்து பிறந்திருக்க நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து 2025 ஆண்டுகள் ஆகிறது. நம்ம இப்பதான் இருக்கிறோம். அந்த இரத்தம் இன்றும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் மறுபடியும் அவர் என்ன செய்கிறாரா, நம்ம மீது இறங்கி நம்முடைய பாவத்தை எல்லாம் சமுத்திரத்துல என்ன செஞ்சாரு, போட்டுட்டாரு. அப்போ பாவம் இல்லாத குடும்பத்தில் தேவனுடைய வெளிச்சம் என்ன செய்கிறது, பிரகாசிக்கிறது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பாருங்க. இன்னைக்கு நம்முடைய தேசத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய ஆராதனைக்கு விரோதமான காரியங்கள் என்ன செஞ்சிடுச்சு, எழும்பிடுச்சு. கடந்த நாட்களில் இந்த சனிக்கிழமை நாங்க இந்த மீன் மார்க்கெட் ஏரிக்கரை பகுதியில் ஒரு கிராம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது 5வது ஸ்டாண்ட் நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் பயங்கரமா வந்து தகராறு பண்ணி போயிட்டாரு. எப்படி நீங்க என்ன ரைட்ஸ் இருக்கு, எப்படி நீங்க இங்க வந்து உங்க கடவுளை குறித்து சொல்லலாம், இப்படின்னு பயங்கரமான சண்டை. அவரை சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் ஒரு வீட்டுல பிரேயர் முடிச்சுட்டு வரேங்க, சண்டை நடக்குது. கடைசியில் சண்டை போட்ட மனுஷனை பார்த்தா எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட மனுஷன். கடைசியில் அவரை சமாளிச்சு கொண்டு மாடி வீட்டுல கொண்டு வைக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சு. அப்ப இன்னும் வருங்காலத்துல கர்த்தருடைய வசனத்தை சொல்ல முடியாத பயங்கரமான காலங்கள் என்ன செய்கிறது, வருகிறது. ஏனென்ன இந்த தேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பயங்கரமான விக்கிர ஆராதனைகளும் பயங்கரமான கர்த்தருக்கு விரோதமான காரியங்களும் வெள்ளி சுரியங்களும் மந்திரங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்களும் கொலைகளுமாக ஏமாற்று காரியங்கள் என்று பலவிதமான நவநாகரிக மோகத்தில் சிக்கி அழிந்து கொண்டிருக்கிற பாவ உலகமாக இந்த உலகம் ஒரு பாபிலோனை போல் இருக்கிறது. இந்திய தேசம் ஒரு பாபிலோனை போல் இருக்கிறது. இந்திய தேசம் விக்கிர ஆராதனால் நிறைந்திருக்கிறது. இந்திய தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது. இந்திய தேசம் வேசித்தனத்தின் ஆவிகளால் நிறைந்திருக்கிறது. இந்திய தேசத்திலே பயங்கரமான கலவரங்கள், பயங்கரமான கொலைகள், பயங்கரமான இரத்த சிந்துதல் போன்ற பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் ஜனநாயகத்தின் உரிமை கிடையாது. எந்த ஒரு மனிதனும் சுகமா வாழ முடியாது. இப்பொழுது இப்படி வரும் காலங்களிலே இந்திய தேசத்தை பாதுகாக்க, இந்திய தேசத்தை ரட்சிக்க, இந்திய தேசத்தை மீட்டு கொண்டு வர இந்தியர்களாலே முடியாது. இந்தியர்களாலே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. குயிக்கா வாசிக்கணும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ இவனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 காரியம். தேவனுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக ஆராதனை செய்ய முடியாதபடி இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்து நிறுத்தின அந்த எகிப்து தேசத்தில் உள்ள அந்த விக்கிர ஆராதனைக்காரங்க, இயேசுக்கு விரோதமாக எழுமனவங்க, கர்த்தருக்கு விரோதமான கிரியை செய்வங்க, கர்த்தருக்கு விரோதமான ஆராதனைகளை தடுத்தவர்கள் எல்லார் வீட்டின் மீதும் பயங்கரமான காரிருள் வந்ததாம். நம்முடைய தேசத்திலும் வரப்போகிறது. நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிற உங்கள் குடும்பங்களின் மீது தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். பைபிள்ல சொல்லியிருக்க அந்த வித்தியாசம் என்னன்னா, அப்ப இந்த பூமியில ஒரு பயங்கரமான காரியம் வரப்போது. வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு சின்ன பிள்ளைகள் வரைக்கும் இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்க எல்லா குடும்பங்களை நினைக்கணும், ஒரு தேசத்தின் மீது நான் ஒரு பயங்கரமான தீங்கை வரப்பண்ண போகிறேன். அந்த நேரத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் மட்டும் என்ன செய்வாங்க, தப்பிக்கப்படுவாங்க, பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த தீங்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஆலயங்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்துவை வணங்குகிறவர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அந்த தேசத்தின் மீது, அந்த குடும்பத்தின் மீது காரிருள் வரப்போகிறது.
காரிருள் வரப்போகிறது. அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையிலும் கர்த்தரை விடாமல் பிடித்து கொண்டு வந்திருக்கிற உங்கள் குடும்பத்தின் மீது தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்களாம். அந்த காரியம் நிறைவேறப் போகிறது. உங்களுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்யும்? பிரகாசிக்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள், பூமியை நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும், இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு போவார்களாம். பைபிள் சொல்லுது பாருங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்களா? இருள இருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம்? அண்ணாந்து பார்ப்பாங்களா. ஏன் தெரியுமா? நீங்க தான் கலங்கரை விளக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அப்ப இருட்டுல இருக்கிறவனுக்கு தான் அந்த வெளிச்சம் என்ன செய்யும் தெரியும். அந்த வெளிச்சம் தெரியும். அப்போ இருட்டுல கிடக்கிற ஜனங்களை இப்ப யார பார்க்க போறாங்களா? வெளிச்சத்தில் இருக்கிற உங்களை பார்க்க போறாங்க. அதான் நம்ம வேத பாடத்துல வாசம். இப்ப நீ எப்படி இருக்கிற? நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாத முடியாத ஒரு பெரிய கஷ்டத்திற்கு இருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீ வரும் பொழுது ஆண்டவர் உன் குடும்பத்தில் நித்திய வெளிச்சமா என்ன செய்வார்? இருப்பார். சூரியன் உனக்கு ஒளி கொடுக்காது, சந்திரன் உனக்கு ஒளி கொடுக்காது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தினவங்க, உங்களை துன்பப்படுத்தினவங்க, உங்களை வேதனைப்படுத்தினவங்க, உங்களை கண்ணீரை வள வச்சவங்க, உங்களை தூக்கி போட்டு மிதிக்கலாம் நினைச்சவங்க கூட அவங்க எல்லாரும் ஒன்ன ஏறிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா உன் மேல ஒரு வெளிச்சம் இருக்கும். அது கர்த்தருடைய வெளிச்சம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது அது நித்திய வெளிச்சமா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அன்னைக்கு அவங்க துக்கப்பட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ல, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க துக்க நாட்கள் முடிகிற வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் உண்டாயிருக்குமா. அந்த வெளிச்சம் எதற்குரியது தெரியுமா? வெளிப்படுத்தல் பைபிள்ல கடைசியில் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே ராக்காலம் இராது, சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அல்லேலூயா பாடுங்களேன். இப்ப பாருங்களேன், இந்த இருள இருக்கிற மக்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம்னா, உங்களுக்கு ராத்திரியே என்ன செய்யாது? வராது. இரவும் பகலும் எப்படிதான் இருப்பீங்க? வெளிச்சத்துல இருப்பீங்க. ஏன்னா சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது. கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் தேசத்தை ஆளுகையின் அதிகாரத்தை படைக்க போகிறீர்கள். இந்திய தேசத்தை மாற்றுவதற்கு 50,000 பேர் 1,00,000 பேர் கூடி ஜபிச்சா தான் மாற்ற முடியும் கிடையாது. எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தேசத்தை கலக்குகிறவன் இங்கேயும் என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லப்பட்டிருக்கு, நீ உலகத்தையே கலக்குகிறவன் அல்லவா. தனி மனிதனை குறித்து உங்கள் ஒவ்வொரு கொண்டு தேவன் இந்திய தேசத்தை ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. அப்படி இருக்கணும். நீங்க எங்க இருக்கணுமா? தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணுமா? நம்ம ஆரம்பத்திலே பாடல் படிச்சோம், தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. நம்ம ரட்சிப்பின் வெளிச்சம், அந்த ரட்சிப்பின் வெளிச்சம் துதி ஆராதனை எடுத்தோம். அந்த ரட்சிப்பு தான் நம்முடைய குடும்பத்திற்கு வெளிச்சம். அந்த ரட்சிப்பு தான் தனிப்பட்ட மனிதனுக்கு வெளிச்சம். அந்த ரட்சிப்பு தான் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு வல்லமைகளை வெளிக்கொண்டு வருகிற வெளிச்சம். நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு விளக்கு, நீ தான் பூமிக்கு இந்த வெளிச்சமா இருக்க. ஆனா வெளிச்சம் மரக்காலால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் என்ன செஞ்சிருக்கிறான்? உங்க வெளிச்சம் வெளியே தெரியாதபடி, உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் வெளியே வர முடியாதபடி மூடி வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மூடி இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? எடுத்து போட்டுருவேன். நீங்க உலகத்துக்கே வெளிச்சமாய் மாறப்போகிறீர்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு மரண இருளை குறித்து 2 இருள் தான். மரண இருள் இது விசுவாசத்தை குறித்ததான ஒரு காரியம். அவிவிசுவாசம் என்பது இருள், விசுவாசம் என்பது வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை, பழைய ஏற்பாடு யோபு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். 10:22 கார் இருளும் மரண அந்தகாரமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரம் உள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத ஒரு இடம் எது சொல்லுங்களேன். அமெரிக்காவுக்கு போனாலும் திரும்பி வந்துடலாம், அப்படிதானே? உலகத்துல எந்த பகுதி போனா நம்ம நாட்டுக்கு வரலாம். போனா திரும்பி வராத ஒரே இடம் கல்லறை தோட்டம் தான். போனவர் திரும்பி என்ன செய்ய முடியாது. 3 நாள் கழிச்சு பால் ஊத்த போற நேரம் இல்லை எதிர்த்து வீட்டுக்கு வரேன் யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. யாரும் அப்படி வந்திருக்காங்களா? இயேசு ஒருவரை தவிர. அவர் தான் பால் ஊத்த போற நேரத்தில் எந்திரிச்சு அவரு எந்திரிச்சிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. சங்கீதம் 88 சொல்லப்பட்டிருக்கு பிரேத குழியின் இருள் சொல்லப்பட்டிருக்கு. பிரேத குழியின் இருள் எப்படி சிஸ்டர் இருக்கும்? ஒரு கல்லறத்தோடத்துக்கு போனா அந்த இருள் எப்படி இருக்கும்? பூச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஒரு அமைதி அந்த இடத்துல இருக்கும். அது பயத்தை நமக்கு என்னச்சையும் உண்டாக்கும். பார்த்திருக்கீங்களா? அந்த பயம் இருக்கும். கல்லறத்தோடத்து பக்கத்துல வந்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். சுடுகாட்டு பக்கத்துல வந்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமான ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதிக்குள்ள பயம் இருக்கும். இப்படித்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல லாசரு செத்து போயிடுறாரு. செத்த உடனே சகோதரிகள் வந்து சொல்றாங்க, இயேசுவும் கல்லறைக்கு வராரு, அந்த கல்லை என்ன செய்யுங்க, புரட்டி தள்ளுங்கன்னு சொன்ன உடனே மார்த்தாள் சொல்றான், எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. அந்த கல்லறைக்குள்ள என்ன செய்யுது? இருள் இருக்கு. அந்த கல்லறைக்கு திறந்தா இப்ப நாத்தம் தான் வெளியே வரும். அந்த இருளை ஓபன் பண்ணா நாத்தம் தான் வெளியே வரும்னு அவிவிசுவாசத்தை சொல்றான் ஆண்டவர். நீ இப்ப விசுவாசித்த வெளிச்சத்தை காண போகிறாய். அல்லேலூயா. அவன் சாதாரண சாகல. என் சகோதரன் வியாதிப்பட்டவன் மரித்து போனான். அந்த வியாதியிலிருந்து இப்ப அவனை விடுதலை கொண்டு வரணும். 4 நாள் ஆழ்ச்சி சரீரம் என்ன செஞ்சிடுச்சு? அழுகின சூழ்நிலையில இருக்கு. கடந்த நாட்கள்ல சனிக்கிழமை ஒரு அடக்க ஆராதனை நடத்த நான் போயிருந்தேன். கனடா நாட்டை சேர்ந்தவங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தூக்கம் இல்லை. அவங்க சேலத்துக்கு போற வழியில ஆக்சிடென்ட்ல அந்த குழந்தை 4 வயசு குழந்தை செத்து போச்சு. ஷேராபின்னு அந்த ஆண் குழந்தை பேரு. அந்த குழந்தைய சேலம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அவர் தகப்பன பேர் ராபின். அவர் அந்த குழந்தைய கொண்டு ஏன் கையில கொடுத்துட்டாரு. எனக்கு அத்து போச்சு நாடி நரம்பெல்லாம். நான் பிரேத பெட்டிகளை நான் தான் அதை வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு பிரேயர் பண்ணி எல்லாம் லாக் பண்ணி எனக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் கான்சியஸே இல்லாத மாதிரி இருக்குது. மரண இருளுக்குள் அந்த குழந்தை போயிடுச்சு. எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? நாளை நாமும் இப்படிப்பட்ட ஒரு மரண இருளை சந்திக்க போகிறோம். மறவாதிருங்கள். லாசரு அப்படித்தான் மரண இருளை சந்தித்தான். எல்லாருக்கும் வேதனை. அந்த மரண இருளின் பயத்தில் இருந்து மரண இருளிலிருந்து விடுவிப்பதற்காக வந்த இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, அவிவிசுவாசம் என்கிற கல்லை நீங்கள் என்ன செய்யுங்கள்? புரட்டி தள்ளுங்கள் என்று சொன்னார். அவிவிசுவாசம் என்கிற கல் புரட்டி தள்ளப்பட்டது. இயேசு உடனே தம்முடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னார். அந்த இருளுக்குள் இருந்த சரீரத்தை பார்த்து, லாசருவே வெளியே வா, லாசரு கம் அவுட், வெளியே வா. லாசரு உயிரோடு எழுந்து வந்தான். ஹல்லேலூயா. அப்ப அந்த மரண இருளில் இருந்த அந்த மக்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை வெளிச்சமாக சென்றது என்றால் உங்கள் விசுவாசத்தில் வெளிச்சம் தேவை. உங்கள் விசுவாசத்தில் இருள் இருக்கக்கூடாது. இருளையும் ஒளியையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் 2ஆக என்ன செய்தார்? பிரித்தார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசம் என்கிறது ஒரு தனி ரூட், அவிவிசுவாசம் தனி ரூட். விசுவாசிகளுக்கும் அவிவிசுவாசிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப நீங்க நல்ல விசுவாசியா இருந்தா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களா இருந்தா, அவருடைய வல்லமைகளை நீங்க விசுவாசிக்கிறவங்களா இருந்தா, இன்னைக்கு ராத்திரி நீங்க இந்த ஜெப நேரத்துல நீங்க விசுவாசத்தோடு எதை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்கள் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறோ, அந்த காரியத்தை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நம்முடைய 7 ஜெப வீட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய முக்கியமே கடைசி பாயிண்ட் இப்ப நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சீக்கிரம் ஆயிடுங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க முதல்ல.
ஜனங்களில் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. ஒரு பெரிய கூக்குரல் அங்க தேவனுடைய ஆலயத்தை மதிலை கட்ட வந்திருக்கிற வேலைக்காரர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய கூக்குரல் கேக்குதான். என்ன கூக்குரல் கேக்குது? 2ஆம் வசனம் சொல்லுது, தானியத்தை நாங்க சாப்பாடுறதுக்கு தானியம் இல்லாம அதுக்காக நாங்க தானியத்தை முதல்ல என்ன செஞ்சோம்? கடன் வாங்கணும். 3வது வசனம் சொன்னது, சோத்துக்கு குடும்பமா ஒண்ணும் இல்லாம எங்க சொத்துக்கள்லாம் என்ன செஞ்சோம்? அடமானம் வச்சு என்ன செஞ்சோம்? கடன் வாங்கணும். யாரெல்லாம் நகை அடமானம் வச்சிருக்கா? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். யோவான் கையை தூக்கி காமிக்கான். எந்த நகையை அடகு வச்சிருக்கான்னு தெரியல. யாருடைய நகைலாம் இப்ப அடமானத்துல இருக்கு? யாருடைய இடம் எல்லாம் அடமானத்துல இருக்கு? யாருக்கெல்லாம் கடன் தலைக்கு மேல இருக்கு? கையை தூக்குங்க. கையை தூக்குனாதான் ஆண்டவர் கடனை மாற்ற போகிறார். கடன் இருக்கு. எனக்கு ஒரு கடன் இருக்கு. தலைக்கு மேல எனக்கு ஒரு கடன் இருக்கு. சுவிசேஷ கடன். ஹல்லேலூயா. 4வது வசனத்துல சொல்றாரு, கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியை கூட என்ன செய்ய முடியல, செலுத்த முடியல. அதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? கடன் வாங்கியிருக்கேன். 5ஆம் வசனத்துல இந்த கடனை அடைக்கிறதுக்கு பல எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன்? இழந்துட்டேன். இப்ப என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஒரு சகோதரி ஜெப குறிப்பு கொடுத்தாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் என்ன செஞ்சேன்? 17 பவுன் நகையை கலத்தி என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நகை கிடைக்கல. போன் பண்ணா போன் எடுக்கல, எஸ்கேப் ஆயிட்டாங்க. 17 பவுன் நகை இன்னைக்கு என்ன வேலை? அவன் கணவர் சொல்றாரு, நகை இல்லாம நீ வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மாமியார் சொல்லிட்டாங்க நகை இல்லாம வீட்டுக்கு. நேற்று நான் நைட்டு 11 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அம்மா போன் பண்ணுது, நான் என்ன செய்ய தெரியல அங்கிள், நான் தற்கொலை பண்ணி, இதோட 3ஆம் வாட்டி சொல்லிட்டு தற்கொலை பண்ணி சாக போறேன்ட்டு. என்ன செய்ய முடியும்? இப்படி எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறவங்களே நிறைய பேர் எல்லாரும் எப்படித்தான் இருக்கிறோம்? கடன்ல தான் இருக்கோம். நிறைய அடமானம் இருக்கு, நிறைய வட்டி நிறைய இருக்கு. கூக்குரல் இட்டாங்க. அந்த நெகேமியா போய் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிற, ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் உம்முடைய வேலையை உம்முடைய மதிலை கட்ட வந்திருக்கிற ஜனங்கள் ஒன்றுமில்லாம என்னால் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ, லிசன் கொஞ்சம் கவனிங்க. யாரெல்லாம் இவங்ககிட்ட கடன் கொடுத்து இவங்களை அடிமையாக்கி வச்சிருந்தாங்க அவங்க எல்லாரையும் கூட்டு நெகேமியா சொல்றான், கர்த்தருடைய வேலையை செய்யற பிள்ளைங்கிட்ட நீ இப்படி கடன் வாங்கி வச்சிருக்கிறது பெரிய பாவம். அவன் சொத்தை புடுங்கி வச்சிருக்கிறது பாவம், நீ வட்டிக்கு வாங்குறது பாவம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடன்காரங்க சொல்றாங்க, நாங்கள் வாங்கினதெல்லாம் என்ன செஞ்சிடறோம், இனிமேல் நாங்க வட்டி வாங்க மாட்டோம், இனிமே அந்த கடனை கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம், திருப்பி கேட்க மாட்டோம்னு சொல்லி ஆணையிட்டு கொடுத்தார்களாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, அப்ப இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் சொல்றாரு, நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுக்க போகிறாய். உபாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துனுங்க. உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உபாகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், உன் தேசத்தின் மீது மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த அக்டோபர் மாசத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வெளிச்சம் எங்க தெரியுமா உண்டாக போகிறது? எங்கெல்லாம் நீங்க கடன் பட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல தேவன் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க போகிறார். அது எப்படியா? நீங்க கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் எல்லா தொழில்களிலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள் செய்யற, உங்க கணவர் செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் எல்லா கடனை நீங்க அடைக்க போறீங்க. சொல்லுங்க, எல்லா கடனும் இந்த மாசத்துல அக்டோபர் மாசம் வாக்கு தத்தமே உங்கள் கடன்களை கர்த்தர் அடைக்க போகிறார். நீ கடன் இல்லாத இருப்பாய். ஆனா நீங்க வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. இனிமேல் பொறுத்தனை எடுங்க. இந்த மாசத்துல நான் என் நகையெல்லாம் திருப்ப போறேன். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது? நல்ல கையை வைத்துங்க. ஆண்டவர் வந்து கையை பிடிச்சுக்கிடுவாரு. அப்ப அந்த நகையை திருப்பின பிறகு நீங்க சொல்லணும், இனிமேல் நான் நகையை என்ன செய்ய மாட்டேன், அடகு வைக்க மாட்டேன்.
ஏதாவது ஒரு பொருள் வேண்டும் உங்க கணவர்கிட்ட புஷ் பண்ணி விட்டுருவீங்க. அவர் அடுத்த நாள் வந்து கேட்பாரு, கொஞ்சம் கம்மலை கழுத்தி கூட அடகு வச்சு வாங்கலான்னு. பொருளுக்கு ஆசைப்பட்டு கம்மலை கழுத்தி அடகு வச்சா அது கஷ்டமா போயிடும். எக்காரணம் கொண்டு எனக்குரிய பொருளை இன்மனம் அடமானம் வைக்க மாட்டேன், என் பொருளை நான் பேங்க்ல கொண்டு வைக்க மாட்டேன், என் நகையை நான் அடமானம் வைக்க மாட்டேன், யார்ட்டையும் கை நீட்டி நான் காசு வாங்க மாட்டேன், தண்டல்காரனுக்கு வீட்டு வாசல என்ன செய்ய மாட்டேன், திறக்க மாட்டேன், கணவருக்கு தெரியாம தண்டல் வாங்கி வீட்டு புக்க பீரோக்களை என்ன செய்ய மாட்டேன், ஒளிச்சு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பொருத்தனையோட நான் இனி கடனே வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க கடன் அடைச்சிருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற கடவுள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. அடுத்தாப்புல சொல்ற பாருங்க, இருள் எங்கெல்லாம் இருக்குதுங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. உன் கற்பத்துல ஒரு இருள் இருக்குது, நீ வேலை செய்யற ஒரு தொழில ஒரு இருள் இருக்குது, உன் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இருள் இருக்கிறது. அந்த இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கை, மரண இருள் இல்லாத வாழ்க்கை, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு நீங்க வர போறீங்க. அதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். பாப்பா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாம, ஆண்டவரே இந்த மாதத்துல நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலே இருளான இடங்களிலே தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அல்லேலூயா. உங்களுக்கு மன இருள் இருக்கு சிஸ்டர், நிறைய பேர் மன இருள்ல தான் இருக்கிறீங்க. மன இருள் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? குடும்பத்து பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள். வேண்டாம், இன்னைக்கு அந்த மன இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்க போகிறார். வெளிச்சம் உண்டாக கடவது. தேவன் உலகத்திற்கே வெளிச்சமாயிருக்கிறார். அவர் உங்களுக்கும் வெளிச்சமாயிருப்பார். அந்த குயவன் கையில் நாம் ஒப்பு கொடுத்து, குயவனே உன் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்க போகிறார். தயவு செய்து கையில் களிமண் உடைத்து உருவாக்கும், உயவனேவும் கையில் களிமண் உடைத்து உருவாக்கும். என் சீத்தமல்ல உன் சீத்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தமோ. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தமோ. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம்
என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமை நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே இருளாய் இருக்கிற எங்களுடைய குடும்பங்களிலே, இருளாய் இருக்கிற வியாதியினால் இருளாய் இருக்கிற சரீரத்திலே, கடன் பிரச்சனையினால் இருளாக்கி போன குடும்பத்திலே, வாழ்க்கையிலே பல விதமான போராட்டங்களை சந்தித்து தோல்வி என்கிற இருளிலே, வாழ்க்கை குறித்தான பயம் என்கிற இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது ஜனங்கள் மீது, குடும்பத்தார் மீது வெளிச்சம் உண்டாக கடவுது. அது உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று. எந்தெந்த இடத்திலெல்லாம் எமது பிள்ளைகள் இருளில் வசிக்கிறார்களோ, எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் சத்ருவின் கையில் பிடிக்கப்பட்டு, எந்தெந்த குடும்பத்தில் பிசாசு என்கிற இருளின் காரியங்களினால் அநேக வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன பாவங்களை எல்லாம் விட முடியாமல் தவித்து பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கெல்லாம் தேவனுடைய வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவரே, எமது மக்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா குடும்பங்களிலும் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். எமது மக்கள் உலகத்துக்கே வெளிச்சமாயிருக்கட்டும். கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள், எங்கள் ஏலிம் ஜெப வீட்டை சேர்ந்த பிள்ளைகள் கல்லூரியிலே கர்த்தருடைய வெளிச்சமாயிருக்கட்டும். பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய வெளிச்சமாயிருக்கட்டும். வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற மக்கள், எமது ஏலிம் ஜெப வீட்டு மக்கள், இதை கேட்கிற மக்கள் வேலையில் கர்த்தருடைய வெளிச்சம், ஞானத்தின் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். சொந்த தொழில் செய்கிற மக்கள் மத்தியிலே தேவனுடைய கையின் பிரயாசத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். வாழ்க்கையை இழந்திருக்கிற மக்கள் ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுவாழ்வுக்குரிய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கற்ப பையிலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். தேவனுடைய வெளிச்சம் அந்த இருளை அகற்றி குழந்தை பாக்கியங்களை கொடுக்கட்டும். குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க முடியாமல் திருமண தடைகளோடு இருக்கிற எமது குடும்பத்தார் எல்லாருடைய குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் மீது குடும்ப வாழ்க்கைங்கிற வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அந்த இருள் விலகி போகட்டும். தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். எங்களுடைய கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக என்னென்ன இருளின் சக்திகள் எல்லாம் இருக்கிறதோ, அந்த இருளின் சக்தியின் மீது தேவனுடைய மகா பெரிய வெளிச்சத்தின் சக்தி பிரகாசிக்கட்டும். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிற தேவன், அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிற தேவன் இனி உங்களுக்கு எப்பொழுதுமே வெளிச்சமாயிருப்பார். அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். என் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே
ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். அல்லேலூயா. அது அப்படியே ஆக கடவுது. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் சோத்திரம்மா. வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு செயின் பிரேயர் உண்டு. தூங்கிடாதீங்க, வந்துருங்க.